ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று அசர்பைஜான் சென்றார். அசர்பைஜானில் புதிதாக கட்டப்பட்ட அணை திறப்பு விழாவிற்காக இப்ராஹிம் ரைசி சென்றிருந்தார். பின்னர் விழாவை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் புறப்பட்டார். ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தின் ஜோல்பா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் மிக மோசமான நிலையில் ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவருடன் பயணித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் உசைன் அமீர், கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் ரஹ்மதி உள்ளிட்ட 9 பேரும் விபத்தில் உயிரிழந்தனர். ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்தார். அவருடன் சென்றவர்களும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என ஈரான் தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசி மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், சையத் இப்ராஹிம் ரைசி மறைவால் ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் என்றும், இந்தியா ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்த அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என தெரிவித்தார். நாட்டின் சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தனியார் நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், நாட்டின் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக ஒரு நாளும் செயல்பட்டதில்லை என்றும், சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நான் நடந்து கொண்டதில்லை என்றும் திட்டவட்டமாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறி வந்த நிலையில் தற்போது தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், ஜூன் 10ஆம் தேதி ஒடிசாவில் முதன்முறையாக இரட்டை என்ஜின் ஆட்சி அமைக்கப்படும் என்றும், இங்கு பாஜக ஆட்சி அமைந்தால் சத்தீஸ்கரை போன்று நெல் பயிருக்கு குவிண்டாலுக்கு 3100 ரூபாயாக உயர்த்துவோம் என்று உறுதியளித்தார். குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் மேலும் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் 2வது முறையாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் திரும்பி செல்கின்றனர். இதற்கிடையில் மழை இன்னும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் ஆற்றங்கரையோர பகுதி மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையில் அமராவதி அணையின் பிரதான நீராதாரமான சிலந்தை ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுகிறது. உடுமலையை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கேரளா மற்றும் தமிழக வனப்பகுதியில் உற்பத்தியாகின்ற ஆறுகளை ஆதாரமாக கொண்டு அமராவதி அணை கட்டப்பட்டுள்ளது. அணைக்கு ஏற்படுகின்ற நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பை பொறுத்து திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் 54,637 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த நிலையில் கேரள அரசு அமராவதி அணையின் பிரதான நீர் ஆதாரமாக விளங்கும் சிலந்தை ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டும் பணியை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. எனவே இதுகுறித்து தமிழ்நாடு அரசு கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தடுப்பணை கட்டும் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.